கிக் பாட்டாஸ்கில சும்மா ஸ்கேட் போர்டை வச்சுட்டு தலைவன் பண்ற அலப்பறையெல்லாம் பாக்குறதுக்கே செம ஃபன்னா இருக்கும். பட் சேட்லி நான் ஸ்கேட் போர்டை நேர்ல கூட பார்த்ததில்ல. ஸோ வெல்கம் டு டே 7 ஆஃப் ஃபுல்ஃபில்லிங் மை சைல்ட்ஹுட் விஷஸ் இன் 15 days சேலஞ்ச். ஸ்கூல் படிக்கிற டைம்ல என்கிட்ட கிரிக்கெட் பேட்டு, வாலிபால், கேரம் போர்டு, செஸ் போர்டு, பேட்மிண்டன் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். பட் இந்த ஸ்கேட் போர்டை மட்டும் என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அதுக்கு மெயின் ரீசன் எனக்கு அதை ஓட்ட தெரியாது அண்ட் அது ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு பல வருஷமா நானே நினைச்சிட்டு இருந்தேன். இந்த 15 days சேலஞ்ச் பண்ணலாம்னு எனக்கு தோணுனப்பதான் கொய்யால என்ன ஆனாலும் பரவாயில்ல ஒரு ஸ்கேட் போர்டை வாங்கியே தீர்றோம் பறக்குறோன்ட்டு ஆன்லைன்ல போய் அதோட பிரைஸ் என்னன்னு பார்த்தேன். எனக்கு ஒரே ஷாக்கு, எது ஸ்கேட் போர்டு இவ்வளோ அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைக்குமான்னு இருந்தது. ஸோ நான் உடனே ஆர்டர் போட்டேன். ஈவன் தோ எனக்கு அதை ஓட்ட தெரியலனா கூட பரவாயில்லன்னு. அப்போதான் எனக்கு இந்த விஷயம் ரியலைஸ் ஆச்சு. பல வருஷமா நானே ஸ்கேட் போர்டு காஸ்ட்லியா இருக்கும்னு நினைச்சிட்டு அதை வாங்குறதுக்கான எந்த முயற்சியும் பண்ணல. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் டூ மச் அபவுட் திங்ஸ், ஜஸ்ட் ட்ரை டூயிங் இட். இட் won't காஸ்ட் யூ that much as you think அப்படிங்கிற அந்த வேல்யூபிளான லெசனை நான் அந்த ஸ்கேட் போர்டு வாங்கினது மூலமா கத்துக்கிட்டேன். சோ நீங்களும் ரொம்ப நாளா எதனா ஒரு விஷயத்த பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் டூ இட் அப்படிங்கறத உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. டே 8ல பார்க்கலாம். வாட் அ பாய்.